அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய உரையை ஆரம்பிக்கும் முன் உங்கள் முன்னே அழகிய கவிதை கூற ஆசைப்படுகிறேன். நான் கண்ணென போற்றும் கவி தமிழே, நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடித்த முத்தமிழே என்று நம் தாய்மொழியான தமிழை போற்றியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். காமராஜர் காமராஜர் என்று நமக்கு சொன்னவுடன் ஞாபகம் வருவது என்னவென்றால் அவருடைய ஏழ்மையும் அவர் மக்களுக்காக செய்த தொண்டுகளும், மேலும் முக்கியமாக கல்விக்காக அவர் ஆற்றிய பணிகளுமே. அவருடைய பிறந்த நாளை நாம் இன்று நிற்கிறோம். அதுவே அவருடைய பிறந்த நாளை தமிழக கவர்மெண்ட்டே கல்வி வளர்ச்சி நாளாக கருதுகிறது. இவ்வாறெல்லாம் சிறப்புகளை பெற்ற காமராஜர் மக்கள் அவருக்கு தனியாக சிறப்பு பெயர்கள் என்று தனியாக வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக பார்த்தோன்னா விருதுநகரின் வீரன், கர்ம வீரர், படிக்காத மேதை, கரம்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர் என்ற பல சிறப்பு பெயர்களை மக்கள் காமராஜருக்கு வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமன்றி தமிழக முதலமைச்சராக இருந்து ஒரு முதலமைச்சர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய ஆட்சி என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆட்சியில் கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும், அந்த கல்வியின் முக்கியத்துவம் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஏழை படித்தால் அவனுக்கான நன்மைகள் என்பதை என்னவென்பதை அவர் அழகாக அவருடைய ஆட்சி காலத்தில் புரிய வைத்தார் காமராஜ். இவ்வளவு சிறப்பு மிக்க, இவ்வளவு மேன்மை மிக்க ஒரு மனிதராக இருந்தார் காமராஜர். ஆனால் இவ்வளவு மேன்மை மிக்க மனிதரின் சிறிய வயது எவ்வாறு கழிந்தது என்றால், அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் என்ற பெற்றோர்களுக்கு மகனாய் பிறந்தவர் தான் காமராஜர். இவருடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். 1908ஆம் ஆண்டு இவருடைய கல்வி படிப்பை தொடர்கிறார். 1909ஆம் ஆண்டு, அதாவது அவருடைய 6வது வயதில் தன்னுடைய தந்தை இழந்து விடுகிறார். இதற்கு பிறகு அவர் 6ஆம் வகுப்பு வரை படிக்கிறார். 6ஆம் வகுப்பு வரை படிக்கும்போது அவரால் அதுக்கு மேல் படிப்பதற்கான வசதிகள் இல்லாத காரணத்தினால் அவருடைய மாமாவான கருப்பையாவின் துணிக்கடையில் வேலை செய்ய செல்கிறார். இந்த மாதிரி தன்னை ஏழ்மை என்பது சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நன்றாக அறிந்தும் காமராஜர் சுதந்திர போராட்ட வீரர்களின் சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை தன் மனதில் வளர்க்கிறார். இதனால் அவர் அந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கனவை அவர் லட்சியமாக கொள்கிறார். அதே போன்று அவருடைய கனவை நினைவாக்கும் விதமாக அவர் 1920ஆம் ஆண்டு தன்னுடைய 16வது வயதில் காங்கிரஸில் இணைகிறார். காங்கிரஸில் இணைந்து அவர் மக்களுக்கு பல தொண்டுகளை செய்கிறார். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸில் இணைந்தவாறு அவர் பல போராட்டங்களை மேற்கொள்கிறார். உதாரணமாக ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்கள் காமராஜர் முயற்சிக்கிறார். இதன் காரணமாக காமராஜர் 9 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுகிறார். இதற்கு பிறகு 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைகிறது. 1954ஆம் ஆண்டு காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற மாமகுடத்தை பெறுகிறார். இதற்கு பிறகுதான் காமராஜரின் கல்வி பணி என்பது தொடர ஆரம்பிக்கிறது. பிச்சை புகழும் கற்கை நன்றே என்ற வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1000 பல்கலைக்கழகங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவது சிறந்தது என்ற வார்த்தை பின்பற்றியவராக தன்னுடைய ஆட்சி காலத்தில் 17,000க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை கட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பதைப் போல வயிறு பட்னியாக இருந்தால் படிக்க முடியாது என்ற எண்ணத்தை மனதில் வைத்தவராக மாணவர்கள் அனைவருக்கும் மதிய உணவை இலவசமாக அளிக்க உத்தரவிடுகிறார். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் மத்தியில் ஜாதி மதம் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, நான் தாழ்ந்தவன் நீ உயர்ந்தவன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால், அது ஒரு சீருடையில், அது ஒரு உடையில் கூட இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால் மாணவர்கள் அனைவருக்கும் இலவச சீருடையை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்கிறார். அனைத்து மாணவர்களும் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடங்களை அமைக்கிறார். அது மட்டுமல்லாமல் 11 வயது வரை கல்வி என்பது இலவசமாக மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் உருவாக்கினார். ஆங்கிலேய ஆட்சியில் 7% இருந்த கற்றவரின் எண்ணிக்கை காமராஜின் ஆட்சியில் 37% உருவெடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1963ஆம் ஆண்டுக்கு முன்பு 3 ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராகி இருந்தாலும் 1963ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை தானே ராஜினாமா செய்கிறார். பல மக்களின் எண்ணம் இந்த இடத்தில் என்னவென்றால், ஆட்சி என்பது காமராஜருடைய அரசியல் வாழ்க்கை என்பது முழிந்து விட்டது என்று பல மக்கள் எண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் காமராஜர் ஒரு விடிவெள்ளியை போன்று, ஒரு முடிவிலிருந்து ஒரு ஆரம்பத்தை போன்று அகில இந்திய காங்கிரசின் தலைவராக 1964இல் உருவெடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்களை இறக்குகிறார்.
2 முறை பிரதமராகும் வாய்ப்பு கிடைத்தும் அதை பிறருக்காக ஒத்தி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் காமராஜர் என்னதான் ஒரு சிஎம்மாக இருந்தாலும், என்னதான் ஒரு அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக இருந்தாலும், காமராஜர் இருந்தது ஒரு வாடகை வீடு தான். காமராஜர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரே ஒரு எண்ணத்தை தான் கொண்டிருந்தார். என்னன்னா, ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்திலையும், ஒவ்வொரு ஏழையிலையும் ஒவ்வொரு பட்டதாரி உருவாக வேண்டும் என்பதே காமராஜர் ஆசையாக இருந்தது. அதை நிறைவேற்றுவதற்கான வழிகளையும் காமராஜர் உருவாக்கினார். உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்ல இந்த இடத்துல ஆசைப்படுகிறேன். காமராஜருடைய மேஜை மேலே ஒரு மருத்துவருக்கான அப்பாயின்மெண்ட்கான சீட்டுகள் வைக்கப்படுது. மருத்துவ தேர்வுக்கான அப்பாயின்மெண்ட் சீட்டு வைக்கப்படுது. அது அந்த டைமில் காமராஜர் தான் முதல்வராக இருந்தனால காமராஜர் இதில் சில பேப்பர்களை தேர்ந்தெடுங்க ஐயா அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் சில நபர்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்து வச்சுட்டார் காமராஜர். அந்த கொடுத்த மனிதன் கேட்குறாரு, எப்படியா நீங்கள் இத்தனை மனிதரையும் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது காமராஜர் அந்த டைமில் ஒரு அழகிய பதில் அந்த மனிதர்கிட்ட கூறினார். என்னவென்றால், யாருடைய பெற்றோர்களுக்கு கையெழுத்து கூட போட தெரியாமல் கை நாட்டு வைத்திருக்கிறார்களோ அத்தகைய பெற்றோர்களின் பிள்ளைகளை மருத்துவ படிப்பிற்காக நான் தேர்வு செய்துள்ளேன் என்று கூறினார்கள். அப்போ நம்ம இந்த இடத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய குழப்பமான காலகட்டத்தில், இன்றைய நவீனமான காலகட்டத்தில் படிப்பு என்பது ஒரு பிஸ்னஸாக மாறிவிட்டது. இன்று ஒரு சின்ன ஒரு பிகாம்லேருந்து மேலே ஒரு டாக்டரேட் வரைக்கும் காசு கொடுத்து வாங்குறோம். ஒரு ஏழை இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஒரு பணக்காரன் அடுத்த நாள் எக்ஸாம் எழுதாமல் காசை கொடுத்து பாஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனால் அன்றைக்கே 1900 காமராஜர் ஏழைகளுக்கு படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பல திட்டங்களை வகை வைத்தார். இவ்வளவு சிறப்புகளை கொண்ட காமராஜர் இறுதி வரையும் ஏழ்மையாகவே இருந்தார். அவர் ஏழ்மையாகவே பிறந்தார், ஏழ்மையாகவே வளர்ந்தார், இறுதி வரை ஏழ்மையாகவே இருந்தார். இதை எந்த ஒரு நபர்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா ஒரு சிஎம்மாக இருந்தார், ஒரு அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக இருந்தார், அவர் எப்படி கடைசி வரைக்கும் ஏழையாக இருந்தார் அப்படின்றது இந்த டைமில் மக்களுக்கு கிரியேட் ஆகிற விட அந்த டைமில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கே உருவாச்சு. இதனால் காமராஜர் மரணத்திற்கு பிறகு அவரோட வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறாங்க. அப்போ பார்த்தா அவருடைய பிஏ கரெக்டாக அந்த இடத்துல வெளியே வராரு. அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாரு, எதுக்காக வந்திருக்கீங்க கேட்கும்போது, இந்த வீட்டை நாங்கள் சர்ச் பண்ண வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இந்த வீடு ஐயாவுக்கு சொந்தமானதில்லை, இந்த வீடு அவர் வாடகையில் தான் இருந்தது அப்படின்றாங்க. சரி, அவருக்கு ஏதாவது நகை நட்டுன்னு இருக்கும்ல, அதை நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஐயா வாட்சே கட்டினதில்லையே, எப்படி நகை நட்டு வாங்கியிருப்பார் அப்படின்றாங்க. அவர் இதெல்லாம் நம்பாமல் அந்த ஆஃபீஸர் நேராக காமராஜர் அலமாரி போகிறாரு. அவங்களோட அந்த ஆஃபீஸர்களோட ஒவ்வொரு எண்ணமும் என்ன இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு பெரிய மனிதரோட அலமாரிலையும் ஒவ்வொரு வீட்லேயும் எல்லாமே ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கட்டு பணமோ இல்லாட்டி பல விதமான ட்ரெஸ்ஸுகளோ வகையான ட்ரெஸ்ஸுகளோ இருக்கும். ஆனால் காமராஜருடைய அலமாரி திறந்தோடனே அவங்களுக்கு ஏற்பட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு. ஏன்னா உள்ளே இருந்தது 2 கதர் சேட்டையும் வேஷ்டியும், ஒரு பேனாவும், ஒரு கண்ணாடியும், சில புத்தகங்கள் மட்டுமே காமராஜர் வைத்திருந்தார். சரி, அலமாரியில் தான் ஒன்றுமே கிடைக்கல, கிச்சனுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. கிச்சனில் பார்த்தா சமைக்கிறதுக்கே மொத்தம் 6 பாத்திரம் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவங்க நினச்சாங்களாம், ஒரு நாட்டுக்கே இலவசமாக சாப்பாடு போட்டவரோட வீட்டில் 6 ஜாமான் தான் சமைக்கிறதுக்கே இருக்குது அப்படின்னு நினச்சி ஆச்சரியப்பட்டாங்களாம். அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் கேட்டாராம், ஐயா இவரை பற்றி எப்படி, இந்த முதலமைச்சரை பற்றி எப்படி எழுதுனா அப்படின்னு கேட்டாருன்னா, இந்த பொருட்கள்லாம் பற்றி எழுதிடலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ அந்த மனிதர் சொன்னாராம், ஏதாச்சும் ஒரு முதலமைச்சர் இவ்வளோ தான் பொருட்கள் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பிற்காலத்தில் மனிதர்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் எப்படி தெரியுமா பதிவு செய்கிறீங்க, பரம்பரை ஏழைனே பதிவு செஞ்சுக்கோங்க, அப்படின்னா தான் கொஞ்சமாச்சும் மக்கள் இவரை பற்றி நம்புவாங்க என்ற ஒரு ஆரித்தனமான ஒரு வார்த்தையை வைக்கிறார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், மக்களுக்காக வாரி வாரி இழைத்தும் தனக்காக எதையுமே சேர்க்காமல் இருந்தவர் தான் காமராஜர். இதற்காக ஒரு அழகிய கவிதையை கூட சொல்லலாம். பொருளெல்லாம் செல்வமில்லை, கல்வியை உலகத்திற்கு நன்றி என்றாய், பெறுவதெல்லாம் தமக்கில்லை என்று ஊருக்கு உழைத்து கொடுத்தாய், வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை என வாழ்ந்த பின்னும் மக்கள் மனதில் வாழ்வதே வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டியவர் காமராஜர் என்று நான் சொல்ல இந்த இடத்தில் கடமைப்பட்டுள்ளேன் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.